பிரைஸ் தி லார்ட். எபிரேயர் 1 அதிகாரம் 9வது வசனம். நீர் நீதியை விரும்புகிறீர், அக்கிரமத்தை வெறுக்கிறீர். 2 பாயிண்ட் தான், நீதி அக்கிரமம். நம்மளுடைய தெய்வம் இயேசு கிறிஸ்து நீதியை மாற்றம்தான் எப்போவுமே விரும்புகிறார். ஆனால் இந்த உலகம் இன்னைக்கு, இந்த சபையும் இன்னைக்கு எப்படி இருக்குன்னா, அக்கிரமம் செய்கிறதா இருக்குது. சபை இன்னைக்கு முன்ன மாதிரி இல்லை. இப்போ எல்லா சபையும் நீதி செய்கிற சபையை தான் தேவன் விரும்புகிறார். அக்கிரமம் செய்கிற சபையாக இன்னைக்கு இருக்கு. அவங்க சுவை தேவைக்காக தான் சபைக்கு வராங்க. ஆனால் தேவன் நம்மளை தெரிந்து கொண்ட விதம் சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. இந்த உலகத்தில் எத்தனையோ கோள்கள் இருக்குது. பூமி மாதிரி கோடிக்கணக்கான கோள்கள் இருக்குது. அதில் பூமி ஒரு புள்ளி போல தான் இருக்குது. அந்த பூமி மேலே தேவன் ஒரு கண் வைத்து அதில் 800 கோடி ஜனங்கள் இருக்காங்க. அந்த 800 கோடியில் உங்களையும் என்னையும் தேர்ந்தெடுத்திருக்கார். யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார்களோ அவர்களை தேர்ந்தெடுத்திருக்கார். ஆனால் இன்னைக்கு நம்ம கிருபையின் காலத்தில் இருக்கோம். இன்னைக்கு நம்ம வாழ்கிற வாழ்க்கை சரியாக இருக்கா? இயேசுவோட வருகை இன்னைக்கு வந்துச்சுன்னா நம்ம பரலோகம் போவோமா? அதை குறித்து யாருக்கும் கவலையும் கிடையாது, அதை குறித்து சிந்திப்பும் கிடையாது, அதை குறித்து எண்ணமும் கிடையாது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒவ்வொரு நாளும் இயேசுவோட வருகை குறித்து, அனுதினமும் அவருடைய வருகை குறித்து நம்ம தியானித்து அவருக்காக காத்திருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு மாற்றம் தான் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போக முடியும். ஒரு கடமைக்காக சபைக்கு போகிறோம், கடமைக்காக ஊழியம் பண்ணுறோம், நம்ம தேவைக்காக, நம்ம சுயேட்சைக்காக ஊழியம் செய்கிறோம், தேவனுக்கு விரோதமாக ஊழியம் செய்கிறோம், தேவ சித்தத்தின்படி இல்லாமல் ஊழியம் செய்கிறோம். ஒரு காரியம் செய்கிறதுக்கு முன்னாடி, சபையில் செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம தேவ சித்தத்தை அறிந்து செய்கிறோமா, இல்லை நம்ம சுய சித்தத்தின்படி செய்கிறோமா? எல்லாத்தையும் ஆண்டவர் பார்ப்பார். இன்றைக்கி உங்கள் சுய சித்தத்தின்படி நம்ம சபையில் எல்லாமே நம்ம செஞ்சுட்டு போயிடலாம். ஆனால் தேவ சித்தத்தின்படி ஊழியம் செய்கிறோமா, அதை நீங்கள் அறிந்து கொள்ளணும். ஏமாந்துடாதீங்க. இயேசுவோட வருகை மிக சீக்கிரமாக இருக்குது. கடைசி வினாடிக்குள்ளே நம்ம இருக்கோம். அவனுடைய வருகை மிக சமீபமாக இருக்குது. தேவ சித்தம் என்னது? ஒரு பெரிய ஒரு ஊழியம் செய்வதுன்னா சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. எல்லா உதவிகளும் அனைவருக்கும் செய்வதே தேவ சித்தமாக இருக்குது. இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குது.